ஆம்லேட் இன்று உலகம் முழுக்க பிரபலமான உணவு. ஆனா இதன் கதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஆரம்பமாகுகிறது. ஆம்லேட் பிறந்த ஊர் பாரசீகம். கிமு 500 கிமு 400 காலத்தில் பாரசீகர்கள் முட்டையை அடித்து சிறிது எண்ணெயில் வறுத்து சாப்பிட்டு வந்தனர். அதன் பெயர் குக்கு அல்லது குக்கு. இதுதான் ஆம்லேட்டின் முதல் வடிவம். பின்னர் ரோம பேரரசுக்கு இந்த உணவுமுறை பரவியது. பழைய ரோமானியர்கள் முட்டையில் தேன், பால், உப்பு சேர்த்து சமைத்து உண்பது வழக்கம். அதற்கு பெயர் ஓவம் மலீட்டம், ஹனீட் எக் டிஷ். இது ஆம்லேட்டின் இரண்டாவது வடிவம். அதன் பிறகு மெல்ல மெல்ல ஐரோப்பா முழுவதும் பரவியது. பின்னர் இது இத்தாலியில் ஃப்ரட்டாட்டா என்றும், ஸ்பெயினில் டாட்டியா என்றும், மெக்சிகோவில் வெவோ பிளேட்டோ என்றும் என்று பல பெயர்களில் வளர்ச்சி பெற்றது. பிறகு கிபி 15ஆம் நூற்றாண்டுகளில் ஆம்லேட் என்ற பெயர் பிரான்சில் பிறந்தது. இன்றைக்கு பயன்படுத்தும் ஆம்லேட் என்ற சொல் பிரெஞ்சு மொழியில் இருந்து வந்தது. அப்போது ஆம்லேட்டின் பெயர் பல நாடுகளில் பல விதமாய் இருந்தாலும் 17ஆம் நூற்றாண்டில் ஆம்லேட் என்ற பெயரே ஃபைனல் ஆனது. ஆம்லேட் இந்தியாவுக்கு எப்போது வந்தது? பிரெஞ்சு, போர்த்துகீசர்கள், பிரிட்டிஷ் வர்த்தக காலத்தில் இந்தியாவுக்கு ஆம்லேட் வந்தது. பாரசீகத்தில் பிறந்து, ரோமானியாவில் வளர்ந்து, பிரான்சில் பெயர் வைத்து, இந்தியாவிற்கு வந்தது. அதனால் ஆம்லேட் என்பது ஒரு சின்ன ஸ்ட்ரீட் ஃபுட் இல்லை. 1000 ஆண்டுகள் பயணம் செய்த